இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال النبي صلى الله عليه وسلم نظر الله امرأ سمع مقالتي فوعاها وحفظها وبلغها كما سمع. وقال صلى الله عليه وسلم تسمعون ويسمع منكم ويسمع ممن سمع منكم أو كما قال صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, பெருமுகர்களே, சகோதரர்களே, மாநில ஜமாஅத்துல் உலமா சார்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மேலான வாழ்க்கையினுடைய பல்வேறு அம்சங்களை எடுத்து கூறுகிற இந்த மீலாது ஒரு பெரிய மாநாடாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது எல்லா காலத்திலேயும் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து சென்ற பிறகும் 1500 வருடங்களாக பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது, பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கும் என்பதை அவர்களே ஒரு முறை தம் தோழர்களிடத்திலே சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸ்மஊன், என்னுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்னிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வயுஸ்மஉ மின்கும், அடுத்து உங்களிடமிருந்து என்னை பற்றி மற்றவர்கள் கேட்பார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள். வயுஸ்மஉ மிம்மன் யஸ்மஉ மின்கும், அதை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் தம்முடைய தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு சொல்வார்கள், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாக்களில் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த பேச்சுக்கள் என்பது கியாம நாள் வரை முடிவுறாதுன்னு சொன்னாங்க. இப்போ கியாம நாள் வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக உணர்த்தினார்கள். இந்த உம்மத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா காலமும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. பெருமானாருடைய ஹதீஸுகளை ஒரு கூட்டம் திரட்டுறாங்க, அந்த ஹதீஸுகளில் இருந்து பெறப்படுகிற சட்டங்கள் அதை ஒரு கூட்டம் திரட்டுறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள், அவங்களுடைய வாழ்க்கை, அதை உம்மத்து ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால், பெருமானாருடைய வாழ்க்கையை பேசினால் இந்த உம்மத்தினுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் துஆ செஞ்சாங்க. பிரபலமான ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, நல்லர் அல்லாஹு இம்ரஅன், அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்வை, அவரது முகத்தை அல்லாஹ் செழிப்பாக்கட்டும். 4 விஷயம் சொன்னாங்க. சமிஅ மகாலதி, என் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டார். ஃபவஆஹா, அதை நன்கு விளங்கினார். வஹஃபிலஹா, அதை மனனம் செய்தார். ஃபபல்லகஹா, அதை பிறருக்கு எத்தி வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையோடு நமக்கு 4 வித கடமைகள் இருக்கிறது. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பேசப்பட்டால் அதை கேட்கணும். சமிஅ மகாலதி, பெருமானாருடைய வாழ்க்கையை முதல்ல கேட்கணும். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அது ஹதீஸுங்கிற பேரில் வந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேறு எந்த கோணத்தில் வந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையை முதல்ல கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்குங்க.
ஏன்னா இந்த உலகத்தில் பெருமானாருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை விட அழகான செய்தி எதுவுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை விட நேர்வழி பெற்ற செய்தி எதுவுமே இல்லை. அவர்களே சொல்லுவாங்க, ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் தான். அருமையானவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில பேர் சொல்லுவாங்க ரசூல் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி. இமாம் நவவி தன்னுடைய தஹதீபுல் லுகாத்துங்கிற கிதாபில் சொல்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்ன்னு இணைக்காம வெறும் ரசூல் என்று சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. சில பேர் சொல்கிறாங்க கால ரசூல் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹ் என்று தான் சொல்லணும். ரெண்டாவதாக சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை ஸலவாத் இல்லாமல் சொல்வது அவர்களை இழிவுபடுத்துவதுன்னு சொன்னாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லும்போது சங்கடப்படக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் என் மீது அதிகம் ஸலவாத் உரைப்பவர்கள். இமாம் அஹ்மது சொல்லுவாங்க, இந்த ஹதீஸுக்கு ரொம்ப ரொம்ப உரிமை கொண்டாட தகுதியானவர்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் தான். ஏன்னா ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஹதீஸுகளை எழுதும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் எத்தனை தடவை வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு எழுதாமல் பெருமானாருடைய பெயரை ஒரு இடத்துல கூட விட்டது கிடையாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதனால்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சுப செய்தி நல்லார் அல்லாஹு இம்ரன். அப்போ பெருமானாருடைய வாழ்க்கையை கேட்கறது, விளங்குறது, பாடம் செய்கிறது, எத்தி வைக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சான். நான் இங்கே உலமாக்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன், சில செய்திகள் பாமர மக்களுக்கு புரிவது கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அதுக்கு ஹதீஸ்னு ஒரு பேர். இந்த ஹதீஸுகளை உலமாக்கள் எப்படியெல்லாம் எழுதுனாங்க, எத்தனை கோணங்களில் எழுதுனாங்க. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்பத்தை பாருங்கள். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அது குறைஷிகளுடைய சிறப்பு சம்பந்தப்பட்டது. அல் அஇம்மத்து மின் குறைஷ், தலைவர்கள் ஆட்சியாளர்கள் எனக்கு பிறகு குறைஷிகளாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ். இமாம் இப்னு ஹஜர் என்று ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் இருக்கிறாங்க. அவங்க காலத்தில் அவங்கள்ட்ட சில மாணவர்கள் கேட்டாங்க, இந்த ஹதீஸை எந்தெந்த நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க? இப்போ ஒரு ஹதீஸை பல நபித்தோழர்கள் அறிவிப்பாங்க. அவ்வளோதான். ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டுட்டார். இமாம் இப்னு ஹஜர் ஒரு கிதாப் எழுதுனா, அந்த கிதாபுக்கு அவங்க வைத்த பெயர் என்ன? லzzத்துல் ஐஷ் ஃபி துருக்கி ஹதீஸில் அஇம்மத்து மின் குறைஷ். எவ்வளோ அழகான பேர் பாருங்க, லzzத்துல் ஐஷ் ஃபி துருக்கி ஹதீஸில் அஇம்மத்து மின் குறைஷ். அல் அஇம்மத்து மின் குறைஷ் என்கிற இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை யாரெல்லாம் அறிவித்திருக்கிறார்களோ அதை பற்றி ஒரு கிதாப் எழுதி அதுக்கு பேர் வைக்கிறாரு, இந்த ஹதீஸினுடைய அந்த தொடர்களை சொல்வதில் தான் வாழ்க்கையின் இன்பமே இருக்கிறதுன்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை சொல்வதுன்னு சொன்னால் உலமாக்களுக்கு அவ்வளவு பிரியம். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்பமே அதில் தான் இருந்துச்சு. அருமையானவர்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கக்கூடிய முறைகள் என்ற எத்தனையோ விஷயங்கள் பயான்களில் சொல்லியிருக்கிறோம். அடுத்தும் பேசவிருக்கிறாங்க, சுருக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், எந்த இடத்திலும் யாரையும் சங்கடப்படுத்த மாட்டான். எந்த சந்தர்ப்பத்திலும் யாருடைய மனதும் புண்படும்படி நடந்துடவே மாட்டான். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய சிறப்பம்சம். இப்போ நீங்கள் பாருங்கள், பஞ்சாயத்து இப்போ நிறைய பேர் நம்முடைய பாசத்திற்குரிய தலைவர் இருக்கிறாங்க, பஷீர் ஹாஜியார் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் நிறைய வழக்குகளை ஊரில் சந்திக்கிறான். எந்த ஒரு வழக்கிலும் எந்த ஒரு பஞ்சாயத்திலும் ஒரு தீர்ப்பு வழங்கி எல்லார்ட்டையும் நல்ல பேரும் வாங்க முடியாது. யாராவது ஒருத்தர் சங்கடத்தோடு தான் போவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனி சிறப்பு என்னென்னா, அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்கன்னு சொன்னால் அந்த தீர்ப்புக்கு பிறகு கலைந்து செல்லக்கூடியவர்கள் திருப்தியாக சந்தோஷமாக கலைஞ்சு போவாங்க. யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அவரும் சந்தோஷமாக போவார்.
யாருக்கு பாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அவரும் சந்தோஷமாக தான் போவார். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனித்தன்மை. இதுக்கு நான் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மக்கத்துல் முக்கர்ரமா வர்றாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உம்ராவை முடிச்சு விட்டு அவங்க திரும்புகிறாங்க. அப்படி திரும்புகிற நேரத்தில் மக்கால ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார், அவங்க பேரும் ஃபாத்திமா தான். அவங்க சிறுமியாக இருக்கிறாங்க. மக்கால தங்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைத் இப்னு ஹாரிஸாட்ட சொல்கிறாங்க, எப்போ நான் முன்னால் போகிறேன், நீ ஹஜ்ரத் ஹம்ஸாவுடைய மகள் ஃபாத்திமாவை தூக்கிட்டு மதீனா வந்துருன்னு சொல்லிட்டு நபிஸல்லாஹு போயிட்டான். ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு ஏற்ப ஃபாத்திமா அவர்களை கொண்டுட்டு என்ன செய்கிறாங்க, மதீனா வந்துடுறான். மதீனா வந்து சேர்ந்த பிறகு அந்த குழந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த குழந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இந்த குழந்தை இருக்குது, இந்த குழந்தையை யார் வளர்க்கிறது, வளர்க்கிறதுக்கு யார் முன்னுரிமை? மார்க்கத்தில் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. ஒரு கணவன் மனைவி பிரிகிறாங்கன்னு சொன்னால் குழந்தை இருக்குது, இந்த குழந்தையை யார் வளர்க்கணும்? மார்க்கத்தில் அதுக்கு ஒரு வரிசை முறை இருக்குது. முதல் உரிமை யாருக்கு, அடுத்து யாருக்கு, அடுத்து யாருக்குன்னு சொல்லி ஒரு 21 பெண்களுடைய லிஸ்ட் இருக்குது. இவங்க இல்லைன்னா இவங்க, இவங்க இல்லைன்னா இவங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ மதீனாவுக்கு இந்த சிறுமி தூக்கி வரப்பட்டிருக்கிறாங்க. இந்த பெண்ணை யார் வளர்க்கிறது அப்படின்னா, அந்த பெண்ணை வளர்ப்பதற்கு முன்னுரிமை பெற்ற முதலிடத்தில் இருக்கிற 5 பெண்கள் யாருமே அங்கே இல்லை, மதீனால இல்லை. அந்த பெண்ணுடைய தாய் இல்லை, அந்த பெண்ணுடைய நன்னி இல்லை, அந்த பெண்ணுடைய ராதி கிடையாது, அந்த பெண்ணுடைய உடன் பிறந்த சகோதரியும் இல்லை, சகோதரியின் மகளும் இல்லை. இப்போ 6வது இடம் ஒரு பெண்ணுக்கு இருக்குது. அது ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்போ இந்த பெண்ணை யார் வளர்க்கிறது? 3 தோழர்கள் உரிமை கொண்டாடுறாங்க. இந்த குழந்தைய ஃபாத்திமாங்கிற ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய குழந்தைய நாங்கள் வளர்ப்போம் என்று 3 பேர் சண்டை போடுறாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா அவர் என்ன செய்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தைய நான் தான் தூக்கிட்டு வந்தேன், நீங்கள் ஹஜ்ரத் ஹம்ஸாவையும் என்னையும் சகோதரர்களாக இணைச்சி வச்சிங்க, அது மார்க்க ரீதியான சகோதரத்துவம், எங்கள் 2 பேரையும் சகோதரராக ஆக்குனீங்க, அதனால் இந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன்னு சொல்கிறாங்க ஸைத் இப்னு ஹாரிஸா, இல்லையா? அடுத்து ஹஜ்ரத் அலி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹம்ஸா என்னுடைய சச்சா மகள், அதனால் நான் தான் இந்த குழந்தைய வளர்க்கிறதுக்கு தகுதியுள்ளவன், என்னிடத்துல கொடுங்கன்னு சொல்கிறார். 3வது யார்? ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர். அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹம்ஸா என்னுடைய சச்சா மகளும் ஆயிட்டாங்க, 2வது என்னுடைய மனைவி அஸ்மா இருக்கிறாங்களே, இந்த குழந்தையினுடைய தாய்க்கு சகோதரி, இந்த குழந்தைக்கு என் மனைவி ஹாலா, அதனால் இந்த குழந்தை என் வீட்டில் தான் வளரணும்னு சொல்கிறான். இப்போ நபிஸல்லாஹு தீர்ப்பு வழங்கினாங்க, இந்த குழந்தை ஜாஃபருடைய வீட்டில் தான் இருக்கணும். அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் ஹாலாங்கிறவங்க தாய் மாதிரி. இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு முன்னால் உள்ள 5 பேருமே இல்லை, 6வது இடத்துல ஹாலா இருக்கிறாங்க, ஹாலா தான் இந்த குழந்தையை வளர்க்கணும். தீர்ப்பு வழங்கிட்டான். தீர்ப்பு வழங்கினா அடுத்த 2 பேருடைய முகம் எப்படி இருக்கும்? உரிமை கோரிய ஸைத் இப்னு ஹாரிஸா இருக்கிறாங்க, ஹஜ்ரத் அலி இருக்கிறாங்க, இல்லையா? அப்போ தீர்ப்பு ஒருத்தருக்கு சாதகமாக வழங்கினா அடுத்த 2 பேருடைய முகம் சங்கடப்படுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலியை பார்த்து சொன்னாங்க, யா அலி அன்த மின்னி வ அன மின்க, நீ என்னில் நான் உன்னில், நாம் 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னா. அடுத்து யாரை பார்த்து சொல்கிறாங்க? ஸைதை பார்த்து சொன்னாங்க, அந்த அஹூனா வ மௌலானா, ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களே, நீர் நம்முடைய சகோதரர், நீர் நம்முடைய மௌலானா. மௌலாவுக்கு பல அர்த்தம் இருக்குது. அந்த வார்த்தையை சொல்லி அவரை சந்தோஷப்படுத்துகிறாங்க. சரி, குழந்தை யார்கிட்ட ஒப்படைச்சாச்சு? ஜாஃபர்கிட்ட. அவருக்கு எதுவும் சொல்லனா அவர் வருத்தப்பட்டுருவார். அவர் சொன்னார், அஷ்பஹத ஹல்கி ஒ ஹுலுகி, நீ தோற்றத்திலும் என்னை ஒத்திருக்கிறாய், குணத்திலும் என்னை ஒத்திருக்கிறாய். அவ்வளோதான். 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிட்டான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமை பண்பு. ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டு வழக்காளிகளாக வந்த எல்லாரையுமே சந்தோஷமாக அனுப்புகிற இந்த திறமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து தெரியும். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் எல்லா விஷயங்களும் இனிமையானவை, அழகானவை. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அவர்களை பற்றி நினைவுகளை எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.